Dear students and friends, இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு என்னென்ன மருந்தெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த டாபிக் இஸ் ஓரல் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ். இது ஏன் ஓரல் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ்னு சொல்கிறோம்னா, டயபெட்டிஸில் வந்து டைப் 1 வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதுக்கு நம்ம இன்சுலின் கொடுத்து தான் குணப்படுத்த முடியும். இப்போ இன்சுலின் வந்து வாய் வழியாக சாப்பிட முடியாது. இட் ஹேஸ் டு பி கிவன் ஒன்லி பை இன்ஜெக்ஷன். ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு நம்ம ஓரல் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸு கொடுக்கலாம். ஸோ அதனால தான் அந்த டாபிக் பேர் வந்து ஓரல் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இது வந்து ஒன்றும் இல்லை, சர்க்கரை வியாதி. நார்மலாக 120 மில்லிகிராம் பர்சன்டேஜ் வந்து பிளட் சுகர் லெவல் இருக்கணும். 100 ml ஆஃப் பிளட்டில் வந்து 120 மில்லிகிராம் பர்சன்டேஜ் இருக்கணும். அதுக்கு மேலே போகும்போது அதை நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் கேரக்டரைஸ்டு பை ஹைப்பர்கிளைசீமியா, அப்படின்னா இன்க்ரீஸ்டு பிளட் சுகர் லெவல். கிளைகோஸ்யூரியா அப்படின்னா யூரின்ல குளுக்கோஸ் எக்ஸ்கிரீட் ஆகும், அந்த மாதிரி ஆகக்கூடாது. கீட்டோனீமியா அப்படின்னா presence of ketone bodies in the blood, அதாவது அசிட்டோன், அசிட்டோஅஸ்டிக் ஆசிட், பீட்டா ஹைட்ராக்சி பீட்டாரிக் ஆசிட், இதுதான் கீட்டோன் பாடிஸ். அது பிளட்டில் இருந்ததுனாலோ, யூரினில் குளுக்கோஸ் வெளியில் வந்தாலோ, ரத்தத்தில் நம்ம சுகர்லோட லெவல் அதிகமானாலோ அது வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க, பாலியூரியா. இது இல்லாமல் நம்னஸ் இன் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட், ஒரு மாதிரி நமைச்சல், டிங்லிங் பெயின் வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்டில் இருக்கும். பெரிஃபரல் நர்வில் அந்த வலி இருக்கலாம். தேர் மே பி சடன் லாஸ் ஆஃப் வெயிட்டுங்க, திடீர்னு வந்து பாடி வெயிட் வந்து குறையலாம். அடிக்கடி பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி தண்ணி குடிக்கணும் போல இருக்கும். புண்ணுலாம் வந்துச்சுன்னா சீக்கிரமாக ஆறாது. இது இல்லாமல் டிஸ்டர்பன்சஸ் இன் தி விஷன், that is called the blurry vision. So the symptoms of diabetes mellitus அப்படின்னு பார்த்தீங்கன்னா, polyuria, that is frequent urination, tingling pain in hands and feet, sudden loss of weight, always hungry, always thirsty, wounds take time to heal, and blurry visions. So these are all symptoms of diabetes mellitus. இப்போ எப்படி நம்ம டயபெட்டிஸை கிளாஸிஃபை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, there are 2 types of diabetes mellitus. ஒன்று வந்து டைப் 1, otherwise it is called insulin dependent diabetes mellitus. இது early லைஃப்லேயே வர்றதுனால இதுக்கு பேர் வந்து juvenile onset diabetes mellitus. இந்த டைப் 1 diabetes mellitusல there will be immune mediated destruction of the pancreatic beta cell. பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் தான் இன்சுலினை செக்ரேட் பண்ணும். அந்த இன்சுலின் தான் பிளட் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணும். அப்போ பிகாஸ் ஆஃப் தி ஆட்டோ இம்யூனிட்டி, பீட்டா செல் டெஸ்ட்ராய் ஆகிறப்ப சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் சுரக்காது. அதனால் there will be lack of insulin that leads to hyperglycemia. இப்போ ஹெல்தி பேங்க்ரியாஸையும் டயபெட்டிக் பேங்க்ரியாஸையும் நான் படத்தில் காமிச்சிருக்கிறேன். ஹெல்தி பேங்க்ரியாஸில் பீட்டா செல்ஸ் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் ப்ரொடியூசஸ் இன்சுலின். அந்த இன்சுலின் என்ன பண்ணும், பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை மொபலைசேஷன் பண்ணி அதை கொண்டு போய் செல்லில் சேர்க்கும். அப்போ there will be peripheral utilization of the glucose by the cell. இப்போ குளுக்கோஸ் லெவல் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். whereas in diabeticல என்னாகும், there will be immune mediated destruction of the pancreatic beta cell. அப்படின்னா the pancreas cannot produce sufficient amount of insulin. அப்படின்னா the peripheral utilization of the glucose வந்து இம்பேர் ஆகிடும். அப்போ more amount of the glucose
will get accumulated in the blood. அதான் நம்ம diabetes mellitusனு சொல்றோம். ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா டைப் 2 diabetes mellitus, otherwise it is called non-insulin dependent diabetes mellitus. ஆனால் இது வந்து இன்சுலினை டிபெண்ட் பண்ணி இருக்காது. டைப் 1 வந்து இன்சுலினை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். டைப் 2 இன்சுலினை டிபெண்ட் பண்ணி இருக்காது. நம்ம வாய் வழியாக ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸை கொடுக்கலாம். அதுதான் நம்ம இந்த லெக்சரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம லேட்டன் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் வர்றதுனால இது மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். 40-45 வயசுக்கு மேலே தான் அந்த டயபெட்டிஸ் வரும். இதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் தான் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் தி லைஃப் ஸ்டைல். நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாடிஃபை பண்ணுறதுனாலையோ இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளத்தின் மூலமாகவோ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வரலாம். 100 டயபெட்டிக் பேஷண்ட்டில் 90 பேஷண்ட் வந்து டைப் 2 தான். மீதி 10 பேஷண்ட் தான் வந்து டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸில் இருப்பாங்க. இந்த டைப் 2 டயபெட்டிஸோட காசு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டொமக் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் பிரேக் டவுன் கார்போஹைட்ரேட் இன் ஃபுட் டு குளுக்கோஸ். அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டை சிம்பிளஸ்ட் குளுக்கோஸ் மைட்டியாக ஸ்டொமக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் பிரேக் பண்ணுது. அப்போ அந்த குளுக்கோஸ் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்குள்ளே நுழையுது. அட் த சேம் டைம் கேஸ்ட்ரிக் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, தட் ப்ரமோட்ஸ் இன்சுலின் செக்ரீஷன் இன் ரெஸ்பான்ஸ் டு குளுக்கோஸ். பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக கேஸ்ட்ரிக் ஹார்மோன்ஸ் வந்து என்ஹான்சஸ் செக்ரீஷன் ஆஃப் தி இன்சுலின் ஃப்ரம் தி pancreatic beta cells. அப்போ in type 2 diabetes mellitus, the body is resistant to its effect. The pancreas produces insulin produce ஆயிடும். ஆனால் our body is resistant to the effect of insulin. the glucose is unable to enter the body cell effectively. bloodல இருக்கக்கூடிய glucose அங்கே தங்கிடும். So glucose builds up in the bloodstream that damages the blood vessel. இதுதான் டைப் 2 டயபெட்டிஸோட காசு. இப்போ நம்ம இந்த லெக்சரில் வந்து ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து they reduce the blood glucose level and that can be given by oral route. இன்சுலினோட மெயின் டிராபேக் என்னன்னா இன்சுலின் cannot be given by oral route. எந்த ஒரு பெப்டைடாக இருந்தாலும் that cannot be given by oral route. இன்சுலின் வந்து 51 அமினோ ஆசிட் உள்ள ஒரு பாலிபெப்டைட். ஸோ தட் cannot be given by oral route. அது நம்ம இன்சுலினை வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக தான் கொடுக்க முடியும். இப்போ என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இன்சுலின் செக்ரேட்டஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சுலினோட செக்ரேஷனை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு ஒரு 4 குரூப் இருக்கு. ஒன்று வந்து சல்ஃபனைல் யூரியாஸ், டால்பிட்டமைடு, கிளைபென்கிளாமைடு, கிளைபிசைடு, கிளைக்லாசைடு, கிளைமெப்ரைடு, குளோர்ப்ரோப்பமைடு, இதெல்லாம் சல்ஃபனைல் யூரியாஸ் டெரிவேட்டிவ்ஸ். மெக்லிட்டினைடு அனலாக்ஸ் வந்து ரெப்பாக்ளினைடு, நெட்டாக்ளைனைடு, அது ஒரு குரூப். GLP-1 ரிசப்டார் அகோனிஸ்ட், குளுக்ககான் லைக் பெப்டைட் 1 ரிசப்டார் அகோனிஸ்ட் வந்து எக்ஸினேட்டைடு, லிராகுல்டைடு. இதை நம்ம இன்ஜெக்ஷன் மூலமாகவும் கொடுக்கலாம். DPP-4 இன்ஹிபிட்டார்ஸ்னு சொல்லக்கூடிய டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் 4 இன்ஹிபிட்டார்ஸ், அது வந்து சித்தாக்ளிப்டின் அண்ட் வில்டாக்ளிப்டின். இந்த 4 குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் என்ன பண்ணோம்னா இன்சுலின் செக்ரீஷனை ப்ரொமோட் பண்ணும் பை ஆக்டிங் ஆன் தி pancreatic beta cells. The second group of drugs என்ன பண்ணும்னா that overcome insulin resistance. இன்சுலின் இருக்கும், ஆனால் அது பாடி வந்து ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிருக்கும் இல்லையா, அதை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய மருந்து வந்து மெட்ஃபார்மின் அண்ட் பென்ஃபார்மின், தட் இஸ் கால்டு பயோகுவானைட்ஸ். அதுக்கப்புறம் பயோகிளைட்டோசோன்னு சொல்லக்கூடிய டைசோல்டின் டயோன்ஸ் டெரிவேட்டிவ்ஸ், PPA ஆர் காமா ஆக்டிவேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, பெராக்சிசைம் ப்ரொலிஃபரேட்டர் ஆக்டிவேட்டர் ரிசப்டார், PPAR, அது பயோகிளைட்டோசோன்.
மூணாவது குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஆல்ஃபா குளுக்கோசைடேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். எக்ஸாம்பிள் அயர்போஸ், மிக்லிட்டால், ஓக்லிபோஸ். Next group of drugs are called SGLT2 inhibitors. அதாவது sodium glucose co-transport 2 inhibitors. அதில் டாஃபாக்ளைஃபோசின் அப்படிங்கிற மருந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சல்ஃபனிலூரியாஸ் டெரிவேட்டிவ்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சல்ஃபனிலூரியாஸ் என்ன பண்ணுவோம்னா தே ப்ரொவோக்னா இன்க்ரீஸ் த ரிலீஸ் ஆஃப் இன்சுலின் ஃப்ரம் தி பேங்க்ரியாஸ். எப்படி இது ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபனிலூரியா ரிசப்டார் கூட போய் ஜாயிண்ட் ஆகிக்கும். சல்ஃபனிலூரியா ரிசப்டார்ஸ் எங்கே இருக்குன்னா பேங்க்ரியாட்டிக் பீட்டா செல்லில் இருக்கு. ஸோ சல்ஃபனிலூரியாஸ் பைண்ட் வித் சல்ஃபனிலூரியா ரிசப்டார்ஸ் ஆஃப் தி பேங்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸ். அதன் மூலமாக க்ளோஷர் ஆஃப் தி பொட்டாசியம் சேனல், ஏடிபி சென்சிட்டிவ் பொட்டாசியம் சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடும். பொட்டாசியம் சேனல் க்ளோஸ் ஆகிறதுனால தேர் வில் பி மெம்பரேன் டீபோலரைசேஷன். மெம்பரேன் டீபோலரைசேஷன் ஆகிறதுனால தேர் வில் பி இன்க்ரீஸ்ட் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் தி கால்சியம் 2+ அயான்ஸ். இந்த கால்சியம் 2+ அயான் என்ன பண்ணும்னா தட் ப்ரொமோட்ஸ் த டீகிரானுலேஷன் ஆஃப் pancreatic beta cell granules, thereby the insulin secretion is promoted. So sulfonylurea combined with this corresponding receptor, closure of the potassium channel, depolarization, entry of calcium 2+ ions. That calcium 2+ ions promotes the degranulation of the pancreatic beta cells granules, thereby promotes secretion of the insulin. இதுதான் சல்ஃபோனைலூரியா டெரிவேட்டிவ்ஸோட மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் படி டால்பிட்டமைடு, குளோர்ப்ரோபமைடு, கிளைபென்கிளாமைடு, கிளைக்ளாசைடு, கிளைபிசைடு, கிளைமெப்ரைடு இந்த மருந்தெல்லாம் ஆக்ட் பண்ணும். செகண்ட் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஏடிபி சேனல் பிளாக்கர்ஸ். Otherwise it is called meglitinides analog. Example epaclidine and naticlidine. இது என்ன பண்ணும்? They induce rapid onset short lasting insulin release. டக்குனு இன்சுலின் ரிலீஸை இதை ப்ரமோட் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மருந்தை நம்ம சாப்பிடணும். தட் இஸ் டு கண்ட்ரோல் போஸ்ட் பிராண்டியல் ஹைப்பர்கிளைசீமியா. மூணாவது குரூப் பாருங்க, குளுக்ககான் லைக் பெப்டைட் 1 ரிசப்டார் அகோனிஸ்ட், GLP-1 ரிசப்டார் அகோனிஸ்ட். They promotes insulin release from pancreatic beta cells, ஒரு mechanism. The second mechanism is inhibition of the glucagon secretion from alpha cell. Glucagonum insulinum just opposite. இன்சுலினை ப்ரமோட் பண்ணுது, குளுக்ககான் செக்ரீஷனை இன்ஹிபிட் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து எக்ஸினாட்டைட் அண்ட் லிராகுளுடைட். இது ரெண்டும் GLP-1 ரிசப்டார் அகோனிஸ்ட். அடுத்து DPP-4 இன்ஹிபிட்டார்ஸ். DPP-4 இன்ஹிபிட்டார்ஸ்னா டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் 4 இன்ஹிபிட்டார்ஸ். இது என்ன பண்ணும், orally active inhibitors of DPP-4 have been developed as indirectly acting insulin secretagogue. Indirectly acting on the pancreatic beta cells, they may increases the secretion of insulin. Example sitagliptin, vildagliptin and saxagliptin. அடுத்து பைகானைஸ். பைகானைஸ் என்ன பண்ணும், it increases the resistance develop ஆயிடுச்சு இல்லையா, அதை உடைக்கும். எக்ஸாம்பிள் metformin and penformin. They enhances insulin mediated glucose uptake and disposal in skeletal muscles and fat. bloodல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து redispersed to the skeletal muscle and fat. அடுத்த குரூப் வந்து thiazolidine diones, PPAR gamma agonist. Example pioglitazone.
இதில் the glycosomes reverse insulin resistance by enhancing GLUT4 expression. GLUT4 na glucose transporter type 4 expression and translocation. So, the entry of glucose into muscles and fat is increased. பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து மசிலுக்கும் ஃபேட்டுக்கும் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். The next is alpha glucosidase inhibitors. எக்ஸாம்பிள் வந்து அகார்போஸ். அகார்போஸ் என்ன பண்ணுவோம்னா ஆல்ஃபா குளுக்கோசைடேஸ் இன்ஹிபிட் பண்ணுறதுனால ஆல்ஃபா குளுக்கோசைடேஸோட யூஸ் என்னன்னா it is an enzyme for the digestion of the carbohydrates in brush border of small intestine mucosa. Small intestine finger like projection இருக்கு இல்லையா மைக்ரோவில்லை, அங்கதான் digestion of the carbohydrate நடக்குது by means of alpha glucosidase. ஸோ அகர்போஸ் என்ன பண்ணும் ஆல்ஃபா குளுக்கோசைடேஸை இன்ஹிபிட் பண்ணிடும். அப்போ டைஜஷனே ஆகாது. நீங்கள் எவ்வளோ வேணால் குளுக்கோஸ் ரிச் சப்ஸ்டன்ஸை சாப்பிட்லாம், ஆனால் அது டைஜஷனே ஆகாது. இதனுடைய ட்ராபேக் என்னன்னா இது வந்து அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா இது வந்து it produces flatulence because of the unabsorbed carbohydrate. அடுத்து வந்து சோடியம் குளுக்கோஸ் கோட்ரான்ஸ்போர்ட் 2 இன்ஹிபிட்டார். யூஸ்வலாக என்ன ஆகும்னா குளுக்கோஸ் வந்து ஃபில்டர் ஆகும் கிளாமர்லையில், கிட்னியில் கிளாமர்லையில் குளுக்கோஸ் ஃபில்டர் ஆகும். பிகாஸ் குளுக்கோஸ் வந்து ஹை த்ரெஷ்ஹோல்டு சப்ஸ்டன்ஸ், லோ மாலிகுலர் வெயிட் சப்ஸ்டன்ஸ், இட் இஸ் வாட்டர் சால்யூபிள். அதனால் ஃபில்டர் ஆகும். ஆனால் ப்ராக்சிமல் கன்வெர்டர் டியூபிள்ஸில் ரீஅப்சார்ப் ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், இந்த சோடியம் குளுக்கோஸ் கோட்ரான்ஸ்போர்ட் 2 நம்ம இன்ஹிபிட் பண்ணுறதுனால இந்த ப்ராக்சிமல் டியூபிளில் வந்து இது ரீஅப்சார்ப் ஆகாது. அப்போ என்ன ஆகும், there will be glucose urea, that means presence of glucose in urine. அதன் மூலமாக நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவலை நம்ம கம்மி பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் sodium glucose co-transport 2 inhibitor is canagliflozin, dapagliflozin and empagliflozin. இதை நம்ம தனியாக கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை மெட்ஃபார்மின் பென்ஃபார்மின் கூட கம்பைன் பண்ணியும் நம்ம கொடுத்துக்கலாம். Now, a new patient of diabetes நம்ம இது பண்ணோம்னா ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம டைப் 1 டைப் 2 பார்க்கணும். டைப் 1 இருந்ததுன்னா ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று டயட் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து இன்சுலின். அது கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் டெய்லி நம்ம இன்சுலின் ஊசி போட்டுக்கணும். டைப் 2 டயபெட்டிஸ் மிலிட்டஸில் எடுத்தோடனே நம்ம ட்ரக்கு கொடுக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து டயட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணோம்னா போதும். அப்படி சரியாகலைன்னா அண்ட் வி கேன் கோ ஃபார் மெட்ஃபார்மின், கண்ட்ரோல் ஆகிடும். சப்போஸ் கண்ட்ரோல் ஆகலைன்னா அது அன்காம்ப்ளிகேட்டடாக ஒபிஸாக இருக்காங்களா பார்க்கணும், இல்லை சிவியராவா இல்லை அண்டர் வெயிட் பர்சனாக இருக்காங்களா பார்க்கணும். ஒன்று பாடி வெயிட்டு கெயின் ஆகணும், இல்லைன்னா பாடி வெயிட் வந்து கம்மியாகணும். ஸோ இப்போ ஒபிஸாக இருந்தாங்கன்னா அன்காம்ப்ளிகேட்டடாக இருந்தாங்கன்னா மெட்ஃபார்மினும் அது கூட ஒரு சல்ஃபனைல் யூரியா, அப்படி இல்லைன்னா ஒரு மெக்லிட்டினைட்ஸ், அப்படி இல்லைனாக்கா பயோக்ளைட்டசோன், அப்படி இல்லைனா DPP-4 இன்ஹிபிட்டர்ஸ் ஏதாவது ஒன்று கம்பைன் பண்ணி கொடுத்தோம்னா கண்ட்ரோல் ஆகிடும். அப்படியும் கண்ட்ரோல் ஆகலைன்னா மெட்ஃபார்மின் கூட 2 ட்ரக்ஸு, இங்கே நான் சொன்ன ட்ரக்ஸில் வேறு 2 கம்பைன் பண்ணி கொடுத்தோம்னா கண்ட்ரோல் ஆகிடும். அப்படியும் கண்ட்ரோல் ஆகலைன்னா தான் நம்ம இன்சுலின் கொடுக்க ஆரம்பிக்கணும். சப்போஸ் சிவியர் அண்டர்வெயிட் பர்சனாக இருந்தால், சிவியர் அண்டர்வெயிட் பர்சனாக இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா டைரெக்டாக நம்ம இன்சுலின் கொடுத்துக்கிட்டோம். இன்சுலின் கூட மெட்ஃபார்மின் சேர்த்தாலும் சேர்க்கலாம், சேர்க்காட்டாலும் போகலாம். that depends upon the condition of the patient. அது கண்ட்ரோல் ஆகிடும்.
அப்படி கண்ட்ரோல் ஆகலைன்னா then you have to go for insulin with the other drugs. So இதுதான் வந்து schematic representation how we can go for the treatment for diabetes mellitus. So with this I have completed oral antidiabetic drugs. The next class we will be discussing about the type 1 diabetes mellitus, insulin and its preparation. Thank you.